கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா பரவல் தொடர்பாக தற்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை என்னென்ன விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மூளையை தின்னும் அமீபா தொற்று பரவலால் கேரளாவில் கடும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உயிரிழப்பும் கூட ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தமிழக சுகாதாரத்துறை மிக முக்கியமான வழிகாட்டுதலை அறிவித்திருக்கிறது. மூளையை தின்னும் அமீபா தொற்றால் உயிரிழப்பு ஏற்படுவதால் சுகாதாரத்துறை தீவிரமாக கண்காணித்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது பொதுமக்கள் என்னென்னவற்றை பின்பற்ற வேண்டும் என்ற வழிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. நீச்சல் குளத்தில் நாளொன்றுக்கு 2 முறை மட்டுமே குளிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மூளையை தின்னும் அமீபா தொற்று பரவல் காரணமாக தற்போது பொதுமக்களுக்கு தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. நீச்சல் குளத்தில் நாளொன்றுக்கு 2 முறை நீரை வெளியேற்றிவிட்டு குளோரின் பவுடர் தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், தற்போது தமிழ்நாடு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க? பாலா, சமீபமாகவே கேரளாவில் மூளை தின்னும் அமீபா பரவல் என்பது சற்று அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக 2 சிறுவர்கள், ஒரு குழந்தை என 3 கேரளாவில் இந்த தொற்றால உயிரிழந்ததாகவும் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இந்த நோய் பரவல் இல்லை என தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் மாவட்ட அரசு சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறார். குறிப்பாக அந்த அறிவுறுத்தல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி மற்றும் தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் உள்ள நீச்சல் குளங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல நீச்சல் குளத்துல நாளொன்றுக்கு 2 முறை தண்ணீரை வெளியேற்றிவிட்டு அதுல குளோரின் பவுடர் தெளித்து சானிடைசர் கொண்டு சுத்தம் செய்த பிறகு மீண்டும் தண்ணீர் சேர்த்து பராமரிக்கப்படுகிறதா என்பது உள்ளிட்ட ஆய்வுகளையும் மேற்கொள்ள வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாகவே மாசுபட்ட மற்றும் மாசடைந்த நீர்நிலைகளின் மூலமாக தான் இந்த மூளை தின்னும் அமீபா தொற்று என்பது பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளை குளங்கள்லயோ அல்லது இது போன்ற மாசடைந்த நீர்நிலைகள்லயோ குளிக்க அனுமதிக்க வேண்டாம் என பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவுரையை பொது சுகாதாரத்துறை இயக்குனர் வழங்கி இருக்கிறார். கேரளாவில் 52 வயது பெண் 2 பேர் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குனர் 3 முக்கிய அறிவுறுத்தல்களை நகராட்சி மற்றும் மாநகராட்சி இணைந்து இந்த நீச்சல் குளங்களை பராமரிக்கிறதா என்பதை ஆய்வு மேற்கொள்வதையும், அது தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 முறை சுத்தம் செய்யப்படுகிறதா என ஆய்வு மேற்கொள்ளவும், அதே போல பெற்றோர்கள் குழந்தைகளை பராமரிக்கப்படாத குளங்கள்ல குளிக்க வேண்டாம், அந்த குளங்கள்ல பயன்படுத்த வேண்டாம் என்ற அறிவுரையையும் வழங்கி இருக்கிறார். பாலா, கேரளாவில் மூளையை தின்னும் அமீபா தொற்று பரவல் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழகத்தில் பொதுமக்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.